பூவிருந்தவள்ளி திருவள்ளுவர் நெடுஞ்சாலையில் புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்து விசாரணைக்கு அழைத்துச் செல்ல வந்த காவல்துறையினரை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட புரட்சி பாரதம் கட்சியினர், பெண் தொண்டர்கள் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பார்த்தசாரதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பார்த்தசாரதி, இப்போ ஜெகன்மூர்த்தியை கைது செய்யக்கூடிய அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து வருகிறதா? இப்போ அவருடைய தொண்டர்கள் தரப்பிலிருந்து 20 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல் என்ன? போக்குவரத்து பாதிப்பு எப்படி இருக்கு? காயத்ரி, தொடர்ந்து நேமம் ஊராட்சி ஆண்டர்சன்பேட்டையில் உள்ள ஜெகன்மூர்த்தி அவர்களின் வீட்டிற்கு முன்பு மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்த போதிலும் போக்குவரத்து என்பது தொடர்ந்து அப்பகுதியில் நடைபெறவில்லை. இங்கு தொடர்ந்து அவரது வீட்டில் 4 மணி நேரமாக காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணைக்கு அழைத்து செல்ல போராடி வருகின்றனர். வீட்டில் பூட்டை போட்டுவிட்டு தற்போது வரை அவரை கைது செய்ய விசாரணைக்கு அழைத்து செல்ல முடியாமல் தவித்து வருகின்ற ஒரு சூழல். பொதுமக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். இங்கு 1000க்கும் மேற்பட்டவர் திரண்டதால் அவரது வீட்டின் எதிரே இருந்த ஒரு வீட்டின் சுவர் இடிந்து 2 பெண்கள் காயமுற்றுள்ளனர். தொடர்ந்து இதில் 2 பெண்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் என 20க்கும் மேற்பட்டவரை கைது செய்துள்ளது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயத்ரி, பார்த்தசாரதி, இப்போ பரபரப்பான ஒரு சூழல்ல காவல்துறை அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறாங்க? அங்க இன்னும் தொண்டர்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. வேறு யாருக்கேனும் பாதிப்பு ஏற்படாமல் அங்க போக்குவரத்தை சரி செய்ய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தற்போது வரை போக்குவரத்து தற்காலிகமாக, அதாவது பூவிருந்தவள்ளி நோக்கி திருவள்ளூரில் இருந்து வரக்கூடிய பேருந்துகளை திருநின்றவூர் மார்க்கமாக கூவமாற்றை கடந்து மாற்று வழியில் செல்லக்கூடிய ஒரு ஏற்பாட்டை போக்குவரத்து போலீசார் செய்து வருகின்றனர். ஆனால் இந்த நேமம் ஊராட்சி ஆண்டர்சன்பேட்டையில் எந்த ஒரு வாகனமும் செல்ல முடியாத ஒரு நிலைதான் தொடர்ந்து நீடிக்கிறது. இங்கு ஏராளமான காவல்துறையினரின் வாகனங்களும் நிறுத்தப்பட்டுள்ளது. எப்படியாவது அவரை கைது செய்து அழைத்து சென்றே தீர வேண்டும் என்ற ஒரு விசாரணைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு காவல்துறையினர் இங்கு திரண்டு அவரது வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்களும் கடுமையாக அவர்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். காயத்ரி, பார்த்தசாரதி, இப்போ ஜெகன்மூர்த்தி அவருடைய வீட்டில தான் இருக்கிறாரா? ஆதரவாளர்கள் இவ்வளவு பேர் திரண்டு இருக்கக்கூடிய நிலையில அவர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணி அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கு? அதாவது தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்ட பூந்தமல்லியில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக காவல்துறையினர் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இதை தடுப்பதற்காக அவருடைய ஆதரவாளர்களும் தொண்டர்களும் அவருடைய இல்லத்தின் அருகே கூடியிருக்கக்கூடிய நிலையில் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்தசாரதி வழங்க கேட்டோம்.